நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. அவ ஜாதக ரீதியாக என்ன கர்மாவாக இருக்கட்டும், மாங்கல்ய தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்லை குடும்பம் வாழ முடியாத தோஷம் இருக்கா, அல்பாயுசு இருக்கா, அப்படி அந்த அவள் முன்னாடி போய் நிற்க வைங்க. அவள் அந்த ஒரு 2 செகண்ட் அவள் பார்வையில் நிற்கும் போதே எல்லாமே வீடியோ குறைஞ்சி போயிடும். ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுடைய கருவறைக்கு பக்கத்துலேயே வைஷ்ணவி தேவியுடைய சிலை இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த இடமே தீப்பிடிச்சு எரிய அந்த சிலையை பார்த்த அர்ச்சகருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்னை கூட்டிகிட்டு போய் வேப்பலை காட்டில் போய் விடு அப்படின்னு ஒரு உத்தரவு அசரீதி கேட்க அந்த அம்பாலை தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேப்பலை காட்டுக்குள்ளே வைக்காங்க. அதுதான் ஆதி சமயபுரம் மாரியம்மன். சிலருக்கு பார்த்திங்கன்னா இவ குலதெய்வமாக இருப்பா, சிலருக்கு அம்மாவாக இருப்பா, சிலருக்கு மகளாக இருப்பா. என் பொண்ணுங்க, நான் என் முறையை செஞ்சுட்டு போகிறேன், என்னோடய வம்சாவளியில் நான் செய்ய வேண்டிய முறைன்னு சொல்லி தலைக்கட்டுலாம் செய்வாங்க. இந்நேரம் எல்லாம் நைட்டு தங்கியிருப்பாங்க. இன்றைக்கும் கண்ணு தெரியாதவர்களுக்கு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை கண்ணில் விட்ட உடனே மிரக்கல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்ணு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக. பாய் பேச முடியாத குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 3 நாட்கள் தங்கி அந்த தீர்த்தத்தை குடித்து குரல் வளம் திறந்த குழந்தைகளும் இருக்காங்க. அம்பாலோட ஆதி சமயபுரம் சொன்ன பாருங்க, அங்கே அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ இன்றைக்கும் நிறைய வீடியோஸில் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது இருக்கிற பௌர்ணமி முகம் திரும்பி வரும்போது கொஞ்சம் சோகமாக வருமா, அம்மா வீட்டை விட்டு வரவுன்ட்டு. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா ஜோதிடர் டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்கள சந்திச்சு நம்மளுக்கு தெரியாத நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இதில் இப்போ பங்குனி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலே பங்குனி உத்திரம் ஒரு பக்கம் சிறப்பாக இருந்தாலும் எல்லா மாரியம்மன் கோயில்களிலும் சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கும். அதில் குறிப்பாக சமயபுர மாரியம்மன் கோயிலில் பட்டினி விரதம் இருப்பாங்க. ஸோ அந்த பட்டினி விரதம் எதற்காக, அதுவும் அம்மனே இருக்கக்கூடிய பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டினி விரதத்தை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் சொல்லுங்களேன். சமயபுர மாரியம்மன் திருச்சி மாவட்டத்துக்குரிய முக்கியமான காவல் தெய்வம்னு அவளை சொல்லலாம். இப்போவும் நம்ம போய் நின்னோன்னா நான் ஒரு அம்மா முன்னாடி நம்ம எப்படி நிற்கிறோமோ அதே மாதிரி ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு கோவில் அப்படின்னு சொன்னேன். 12 வயசு பொண்ணாக அங்கே அந்த ஊரே அழிவை காத்து, அதுலேயும் பார்த்திங்கன்னா அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டவங்கள திடீர்னு ஒரு 12 வயசு பொண்ணு ஏஞ்சல் மாதிரி தோன்றி எல்லாருக்கும் அந்த நோயை நீக்கி அங்கேயே அம்பாலாக காட்சி கொடுத்தவ தான் இந்த சமயபுரத்து மாரியம்மன். இந்த சமயபுர மாரியம்மனோட இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுடைய கருவறைக்கு பக்கத்துலேயே வைஷ்ணவி தேவியுடைய சிலை இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த இடமே தீப்பிடிச்சு எரிய அந்த சிலையை பார்த்த அர்ச்சகருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்னை கூட்டிகிட்டு போய் வேப்பலை காட்டில் போய் விடு அப்படின்னு ஒரு உத்தரவு அசரீதி கேட்க அந்த அம்பாலை தூக்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வேப்பலை காட்டுக்குள்ளே வைக்காங்க. அதுதான் ஆதி சமயபுர மாரியம்மன். அங்கிருந்து எடுத்துகிட்டு வச்ச கோவில் தான் இந்த சமயபுர மாரியம்மன் அப்படிங்கிறது. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவே பார்த்திங்கன்னா புண்ணிய பூமி. அதில் தென்னகம் அப்படின்றது பார்த்திங்கனாக்கா ஆன்மீகம் சார்ந்த ஒரு பூமி. இறைவனையே முழுசாக நம்பி வாழக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய தென்னகத்தில் இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒரு அம்பாள் மக்கள் எல்லாம் நல்லா நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லி அம்பாள் இருக்கக்கூடிய ஒரே அதிசயமான கோவில் அப்படிங்கிறது திருச்சி சமயபுர மாரியம்மன் தான். இன்றைக்கும் அவளுக்கு பார்த்திங்கனாக்கா மூலிகை காப்பால் தான் அவளை செஞ்சுருப்பாங்க. அவளுக்கு அபிஷேகம் அதெல்லாம் எதுவும் கிடையாது, வெறும் எண்ணெய் காப்பு தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த பட்டினி விரதம் தொடங்கும். பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை
இந்த பட்டினி விரதம் முடிஞ்சு திருவிழா போல் பெரிய காட்சி நடக்கும். அதில் அம்பாள் வந்து நிறைய விசேஷங்கள் இருக்குது இந்த கோவிலில், இந்த விழாக்களில். இந்த பட்டினி விரதம் எத்தனை நாள் நடக்கும் அந்த சமயபுரம் அம்மன் கோயிலில்? ஏன்னா சமயபுரம் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு மாரியம்மன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பெரிய ஆத்தா அப்படின்னு சொன்னால் வந்து சமயபுரம் மாரியத்தா தான். தாயே வந்துட்டு அம்பாலே வந்துட்டு மக்களுக்காக பட்டினி விரதம் இருக்கிற இந்த நாள் எத்தனை நாள் இந்த விரதத்தை கடைபிடிப்பாங்க? கரெக்டாக சொல்லணும் வந்து பார்த்திங்கன்னா 4 வாரங்கள். அதை இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷாக பண்ணி சொல்லணும்னா 48 நாட்கள் அம்பாள் வந்து முழுமையாக பட்டினி விரதம் இருப்பாள். அதாவது நம்ம ஒரு அம்மா வந்து அம்மா கிட்ட வந்து ஒரு குழந்தை தப்பு செஞ்சிச்சுன்னா அம்மா திட்டுவா, போய் உட்காந்துருப்பா, ஓடி போய் குழந்தை கட்டி பிடிச்சிக்கிச்சுன்னா அவள் மறந்துடுவா எல்லா விஷயத்தையுமே, தப்புக்கள் இல்லை. அதே போல் இந்த சமயபுரம் மாறின்றவ உக்கரமானவ. ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அவளை கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பாற்றக்கூடியவ. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாரும் தெரிஞ்சும் தப்பு செய்கிறாங்க, தெரியாமலும் தப்பு செய்கிறாங்க. ஸோ ஒரு தவறை மன்னிக்கணும், அம்மா கிட்ட அருள் கிடைக்கணும் அப்படின்னா இப்போ சாந்த ரூபமாக அம்மா உட்காந்து பட்டினி விரதமாக உட்காந்துருப்பா. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அந்த நேரத்தில் மெதுவாக போய் அம்பாவை போய் பார்க்கும்போது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளாக இருக்கட்டும், நோயுடைய துவக்கமாக இருக்கட்டும், பிரச்சனைகளாக இருக்கட்டும். ஏன்னா எப்போவுமே நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டுட்டோன்னா சமயபுரத்தில் போய் நில்லுங்க, உங்கள் கண்ணே கலங்கும். அப்படி ஒரு ரூபமாக அம்பாலோட கருணை அது ஆனந்த கண்ணீரை தான் இருக்குமே தவிர கவலையோட கண்ணீராக இருக்காது. ஸோ அங்கே நிற்கும் போதே அம்பாலோட ஃபுல் அருளையும் பெற்று வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். சமயபுர மாரியம்மன் அப்படின்னு சொல்லும்போது சமயபுரத்தாளுக்கும் நிறைய அம்மன் கோயில்களுக்கும் நிறைய அம்மனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்குது, காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் சம்மந்தம் இருக்குது, வேறு ஊரில் இருக்கிற மாரி காளி எல்லாத்துக்குமே இந்த சமயபுரத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட மாரியம்மன் கோயிலில் அம்பாள் விரதம் இருக்கும்போது பக்தர்கள் என்ன மாதிரியான விசேஷங்கள்லாம் அங்கே பண்ணுவாங்க? ஸோ சமயபுரம் மாரியம்மன் அம்பாளுக்கே வந்து நெய்வேத்தியம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு, காய்கனிகள் தான் அவளுக்கு நெய்வேத்தியமே. அதுவும் ஒரு வேளை மட்டும்தான். அந்த காய்கனிகள் உச்சி பொழுதில் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க, கனிகள் எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து பிரசாதமாக கொடுத்துருவாங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ குலதெய்வமாக இருப்பாள், சிலருக்கு அம்மாவாக இருப்பாள், சிலருக்கு மகளாக இருப்பாள். என் பொண்ணுங்க, நான் வந்து என் முறையை செஞ்சுட்டு போகிறேன், என்னோடய வம்சாவளியில் நான் செய்ய வேண்டிய முறைன்னு சொல்லி தலைக்கட்டுலாம் வந்து செய்வாங்க. இந்நேரம் எல்லாம் நைட்டு வந்து தங்கியிருப்பாங்க. அதாவது ஆமாம், கோவிலே நைட்டு தங்குவாங்க. எல்லாத்துலேயும் பெருசு என்னென்னா தைப்பூசம். இந்த தைப்பூச திருநாளில் முருகர்கிட்ட குழந்தை வேணும்னு வேண்டுன்னா அடுத்த வருஷமே எப்படி வந்து குழந்தை காவடி எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்களோ, எப்பேற்பட்ட நோய் பிணியையும் இந்த அம்பாலை நினச்சி வேண்டுனா அடுத்த வருஷம் இந்த பட்டினி விரதத்தில் வந்து அங்கே தங்கிடுவாங்க. நிறைவேறிடுச்சு, என் உடல் ஆரோக்கியம் ஆயிடுச்சு அப்படின்னு மன திருப்தியோடு வந்து தங்கிடுவாங்க. இப்போவும் அதாவது நிறைய பேர் கிண்டல் பண்ண செய்ய தான் செய்வாங்க. எப்படி அது நம்ம விவேக் சாரே வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தில் எப்படா இந்த வண்டி ஓடுது அப்படின்னு காப்பாற்றப்படும் சொல்கிற மாதிரி இன்றைக்கும் கண்ணு தெரியாதவர்களுக்கு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை கண்ணில் விட்ட உடனே மிரக்கல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, கண்ணு தெரிஞ்சவங்க. கண்டிப்பாக பாய் பேச முடியாத குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 3 நாட்கள் தங்கி அந்த தீர்த்தத்தை குடித்து குரல் வளம் திறந்த குழந்தைகளும் இருக்காங்க. இல்லைன்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லை, ஆனால் இருக்குன்னு சொல்கிறதுக்கு அங்கே நிறைய ப்ரூஃப் இருக்குது. ஸோ நம்ம எல்லா கோவில்கள்லையும் பார்ப்போம், முருகர் கோவில்களில் வயிற்று வலிங்க தீராத அடுத்த வருஷம் என்ன செய்வாங்க, அந்த தென்னரசி மாவு விளக்கு போட்டு படுத்திருப்பாங்க, மாவிளக்கு போட்டு படுப்பாங்க. இங்கே எல்லாம் நன்றி சொல்கிறதுக்கு மட்டுமே வருவாங்க. பிரார்த்தனை முடிஞ்சிருச்சு, அம்பாளுக்கு குங்குமம் தரேன், திருநூறு தரேன், பூ வாங்கி தரேன், அப்படி தான் வருவாங்க. ரொம்ப பெரிய செலவுகளும் கிடையாது. அம்மாவை பொறுத்த வரைக்கும் சிக்கனக்காரி தான். அதனால நம்மளால் என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு அவளுக்கு குங்குமக்காரின்னு பேர் இருக்குது. மாரியம்மன் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முத்து மாரியம்மன், சமயபார மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி, இவங்க எல்லாரோட லிங்க்கும் அக்கா தங்கச்சிகளாக ஒரு லிங்க் வரும். எல்லாருமே ஒரே சக்தி பீடமாக இருப்பாங்க. அந்த சக்தியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிலைகள் தான் ஒரு இடத்துல நிறுவி வழிபாடு செய்கிறாங்க. ஸோ இந்த மாரியம்மன் எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா முழுக்க உடல் ஆரோக்கியத்தை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆலயம் தான் அந்த இடம். சமயபுரம் மாரியம்மன் சொல்லும்போது ஒரு சின்ன பிள்ளை தான் அங்கே வந்து 12 வயது கன்னி தெய்வம் தான் வந்துட்டு அந்த சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா வந்து இப்போ எல்லாருக்குமே அம்மா சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன் கோவிலோட ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? ஸ்பெஷல் அப்படிங்கிறது நோய் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம். அது இப்போ இந்த விழாக்கள் நடக்கும். முக்கியமான ஒரு விழா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூச்செறிதல் அப்படின்னு சொல்லி பூவை எடுத்து அம்மாவை வந்து உஷ்ணத்துலேருந்து
அந்த பட்டினியிலேருந்து சோர்வுலேருந்து விழிக்க வைக்கிறதுக்காக எல்லோரும் பூச்செறிதல் சரி பூக்களை தூவுவாங்க. அதுக்கு 2வது விஷயம், ஸ்ரீரங்கத்துலேருந்து தங்கச்சிக்கு சீர் அனுப்புவார். அதாவது ஆதி காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அவ்வளோதான், அடுத்த நாள்லேருந்து அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது வம்சம் இருக்கா இல்லையான்றதே தெரியாது. ஆனால் அப்போவும் அந்த ஒரு விஷயத்தை மாற்றணுன்னே அண்ணங்காரங்க சீர் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த சீர் கொடுக்கும்போது தான் பிறந்த வீடு இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியமே அந்த பெண்ணுக்கு வரும். அதே போல் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அம்பாள் பட்டினி விரதம் இருக்கும்போது எல்லா வகை பழங்கனிகள் நகைகள் புடவைங்க எல்லாம் ஸ்ரீரங்கத்துலேருந்து சீர் வரும் அம்பாளுக்கு. அம்பாளோட முகம் அன்றைக்கி அவ்வளோ பிரகாசமாக பௌர்ணமி மாதிரி இருக்குமா. அதுக்கு அடுத்து அம்பாளுடைய இந்த திருவிழாவில் அம்பாளோட ஆதி சமயபுரம் சொன்ன பாருங்க, அங்கே வந்து அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ இன்றைக்கும் நிறைய வீடியோஸில் நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது இருக்கிற பௌர்ணமி முகம் திரும்பி வரும்போது கொஞ்சம் சோகமாக வருமா, அம்மா வீட்டை விட்டு வரோன்ட்டு. ஸோ அதெல்லாம் அந்த கலையெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள். அவள் அம்மா வீட்டிலேருந்து அவள் சீரையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கருவறையில் உட்காந்து மக்களுக்கு எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு அப்புறம் அம்பாளுக்கு பாலை கொடுத்து விரதத்தை முடிப்பாங்க. சிறப்பு. இப்போ சமயபுர அம்மன் வந்துட்டு 48 நாள் வந்து இந்த பட்டினி விரதம் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பக்தர்கள்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்போ பக்தர்கள்லாம் என்ன மாதிரியான விரதம் இருப்பாங்க? அதாவது சில வம்சத்தினர் அப்படின்னு இருக்கும்போது 48 நாள் அம்பாலோடையும் சேர்த்து விரதம் இருப்பாங்க. சிலர் வந்து எனக்கு இந்த நோய் போகணும், நான் உனக்காக ஒரு 11 நாள் விரதம் இருக்கேன், 21 நாள் விரதம் இருக்கேன்னு இருப்பாங்க. சிலர் இந்த திருச்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடியவங்க அம்பாலே விரதம் இருக்கா, நம்ம வீட்லேயே ஒரு வேளை தான் சாப்பாடுன்னு இருப்பாங்க. ஆனால் முறையான விரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா 48 நாள் இருக்கிறது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சுகர் இருக்குது, கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, அவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இல்லையா அந்த 48வது நாள் அம்பாள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்புகிறாப்பாங்க. விரதம் முடிக்கிற நாள் அன்னைக்காவது மௌனமாக இருந்து வீட்டில் ஒரு மல்லி மொட்டு மாதிரி ஒரு தீபத்தை ஏற்றி விரதம் இருந்து அன்னைக்கு ஒரு நாள் கடைபிடிச்சாலே அம்பாலோட பரிபூர்ணம் கிடைக்கும். சமயபுர மாரியம்மன் கோயிலுக்கு இப்போ இந்த விரதம் இருக்கிற நாளில், அதாவது இந்த 48 நாளில் ஏதாவது ஒரு நாள் போகலாமா, இல்லை இந்த 48 நாட்களுமே அந்த கடவுளை போய் வணங்கணுமா? ஃபஸ்ட்டு விஷயம் இதில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ எங்களுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் எல்லா திருவிழாக்கும் பேரண்ட்ஸ் போயிடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ எங்கள் ஜென்ரேஷன் டைம் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கோயில்னா இருக்கா, அந்த இடத்துக்கு போனால் என்ன சாப்பிட கிடைக்கும், என்ன சுற்றி பார்க்கலாம், எங்கே படம் பார்க்கலாம், அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே அவங்க பசங்களை கூட்டிகிட்டு போய் அந்த அம்பாலை காட்டணும். ஏன் தெரியுங்களா, கண் கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்கிறவதான் கருமாரி. அந்த கருமாரியோட பார்வையில், அந்த மாரியம்மனுடைய பார்வையில் 13லேருந்து 24 வயசு இருக்கக்கூடிய பெண்களை போய் நிற்க வைக்கணும் அந்த இடத்துல. ஆமாம், அவள் நிற்கணும். அவள் நிற்கும்போது அவள் உடம்புல இருக்கக்கூடிய பிணியாக இருக்கட்டும், அவள் ஜாதக ரீதியாக என்ன கர்மாவாக இருக்கட்டும், மாங்கல்ய தோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, இல்லை குடும்பம் வாழ முடியாத தோஷம் இருக்கா, அல்பாயுசு இருக்கா, அப்படி அந்த அவள் முன்னாடி போய் நிற்க வைங்க. அவள் அந்த ஒரு 2 செகண்ட் அவள் பார்வையில் நிற்கும் போதே எல்லாமே வீரியம் குறைஞ்சி போயிடும். அதுக்கு தான் அந்த காலத்தில் திருவிழான்னு வச்சது. ஏன்னா அந்த 4 முகூர்த்தத்தப்ப அந்த மண்ணை மிதிக்கணும், சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா இருக்கணும், அந்த தெய்வத்தோட அருளை பெறணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கு ஒவ்வொரு திருவிழாக்கள் வச்சாங்க. இதுவ வந்து முழுக்க முழுக்க பெண்களுக்குரியவை. அப்போ பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா, அவங்க பெண் குழந்தைக்கு கண்டிப்பாக இந்த பட்டினி விரதம் 48 நாளில் இந்த குழந்தையோட நட்சத்திரம் வர நாளாக இருக்கட்டும், இல்லை இந்த குழந்தை பிறந்த கிழமையாக இருக்கட்டும், கூட்டிகிட்டு போய் நிற்க வைங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ரிசல்ட்ஸை வந்து நம்ம சொல்லலாம், எவ்வளோ வேணால் அம்பாளை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம், அவளை பேசுறதுக்கு அளவே கிடையாது. ஆனால் ஒருத்தர் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்கு வேற விளக்கமே தேவையில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பான தெய்வம் சமயபுர மாரியா அம்மன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அம்பாள் வந்துட்டு பெண்களுக்கு முழுசாக பாதுகாப்பாக இருப்பாங்க. இதில் வந்துட்டு 13 வயசுல இருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை கொண்டு போய் அந்த மண்ணை மிதிக்க வைக்கணும், அந்த ஆறா வரணும் அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிறந்த குழந்தைங்கள் எல்லாம் கொண்டு போகலாமா? தாராளமாக கொண்டுட்டு போகலாம். பிறந்த குழந்தைங்களை கூட்டு போய் அந்த தீர்த்தத்தை கொடுங்க. குழந்தைக்கு என்ன உடம்புல பிணி இருக்க போகுது, என்ன சாபனம் இருக்க போகுது. சில குழந்தைகள் பிறந்து நல்லா பிறக்குதுங்க, 9 வயசில் ஆர்டிசம் வந்துடுது, இல்லை ஃபிக்ஸ் வந்துடுது, இல்லை அந்த இன்ஜெக்ஷன் போடலை அப்படின்ற போது வாதங்கள் வந்துடுது. இந்த மாதிரி எந்த தடையும் இல்லாமல் அந்த குழந்தை தீர்க்காயிலாக சிறப்பாக வளர்க்கணும். அப்போ ஒரு தாய்க்கு தான் ஒரு தாயோட உணர்வு தெரியும். குழந்தைய கூட்டு போய் அந்த மடியில் நிற்க வைங்க, அவள் பார்த்துக்குவா. அதுக்கப்புறம் அவளோட அம்சம்தான் பெரியாச்சியும்.
எப்படி குழந்தை பிறந்தா எல்லார் வீட்லையும் பெரியாச்சி கும்பிட தானே போகிறீங்க, அந்த பெரியாச்சியோட அம்சம் தான் இந்த மாரியம்மன். அவகிட்ட காட்டினவ இவங்ககிட்டையும் கூட்டு வந்து காட்டுங்க. ஸோ சமயபுர மாரியம்மன் அந்த 48 நாள் பட்டினி விரதம், அம்பாலே மக்களுக்காக பட்டினி விரதம் இருக்கிறது அவ்வளோ சிறப்பானது. அந்த நாளில் பெண் குழந்தைகளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.